ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. சார் இன்னைக்கான அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து 7th வீக் 4th டேங்க. ஸோ அதோட அன்அஃபிஷியல் வந்து யாரெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கு, ஸோ இவங்களோட ஓட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ஃபேவரட் யார், நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு உதவி பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம சேனல் வந்து நம்ம வீடியோஸ் நிறைய பேர் வந்து சேரும். ஸோ அதனால் வந்து பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க மக்களே. ஸோ முதல் இடத்துல நம்ம திவ்யா தாங்க இருக்கும். ஸோ திவ்யாவோட ஓட்டிங் பார்த்தா வந்து 94,209 ஓட்டுகள், பர்சன்டேஜ் வந்து 14% எடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு என்ன திவ்யாவுக்கு வந்து எதனால் இவ்வளோ வாக்குகள் வருது, ஸோ யாரெல்லாம் வந்து திவ்யா வந்து இவ்வளோ லைக் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நான் வந்து திவ்யா வரும்போது ஃபஸ்ட்டு வீக்கும் சூப்பராக விளாண்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அவங்களோட கேம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்குமே வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து அவங்களோட கேம் வந்து ஸோ ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து இவங்களுக்கு பயங்கரமான ஓட்டு வந்திருக்கு, பயங்கரமான ஓட்டுகள், நிறைய ஓட்டுகள் குவிஞ்சினே இருக்குது. அந்தளவுக்கு வந்து இவங்க வாய்ஸ் டோன் நல்லா இருக்குது. ஸோ இவங்களுக்கு கேம் வந்து தனியாக நல்லாயிருக்கும். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது அதுதான். ஸோ திவ்யாவுக்கான நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது. அவங்க தனியாக ஒரு கேம் இல்லைன்னா சூப்பராக இருக்கும். தனியான இந்த சாண்ட்ரா மற்றும் வந்து பிரஜன் இவங்க கூட இல்லாமல் கேம் இல்லைன்னா சூப்பராக இருக்கும். இவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாரு லெவலில் தான் கேம் விளையாடுறாங்க. ஸோ நல்லபடியாக கேம் விளையாடுறாங்க. பட் இல்லைன்னு சொல்ல, பட் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபயர் இல்லை. ஸோ எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்டை பேசணும், வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்ருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இரண்டாவது இடத்துல வந்து பாரு இருக்காங்க. ஸோ பாரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 86,474 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 13% எடுத்திருக்காங்க. ஸோ பாரு இதோட கேம் வந்து டோட்டலாக வந்து கம்மியாயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பாரு தான் ஃபுல்லாக பிக் பாஸ்னாலே பாரு தான் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வீக் கூட வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு வேளை சொல்லியிருப்பாங்க போல, நீங்கள் வந்து உங்கள் டேஞ்சரில் இருக்கமா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப ரூடாக இருக்கான்னு சொல்ல முடியாது. மிடில் வந்து ஸோ கொஞ்சம் ரொம்ப கத்தாமல் ரொம்ப இது பண்ணாமல் இந்த ஒரு கேங் கூட சேர்ந்துட்டாங்க. எந்த கேங்னா சாண்ட்ரா கேங் கூட சேர்ந்துட்டாங்க. சாண்ட்ரா, பார்வதி, அப்புறம் பிரஜன், திவ்யா 4 பேர் வந்து அவங்க கூட ஜாயிண்ட் ஆகிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கேங்காக தான் இருக்காங்க. அவங்க கூட ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஜாயிண்ட் ஆகிட்டு வந்து இந்த வாரம் ஒரு டாஸ்க்லாம் கொடுத்துருந்தாங்களே, இந்த சாம்பார் இது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளஷிங், இந்த மாதிரி இந்த ஒரு இதாக கொடுக்கும்போது அவங்க கூட இருந்து கேம் விளாட்னாங்க. பட் வந்து நிறைய இடத்துல வந்து இன்னும் அந்த பழைய பாரு காணும். ஸோ கொஞ்சம் சாஃப்டான மாதிரி இருக்காங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து அந்த சாஃப்டாகவே போகலான்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க போல இருக்குது. அதனால் வந்து அவங்களோட கேம் வந்து ஓகேன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மூன்றாவது இடத்துல வந்து பொசிஷனில் நம்ம விக்ரம் இருக்கார். ஸோ விக்ரமோட ஓட்டிங் பார்த்தா வந்து 68,822 ஓட்டுகள், பர்சன்டேஜ் தான் 10% எடுத்திருக்காரு. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். விக்ரம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டார், வேறு மாதிரி வந்து ரகடாக போயிட்டுருக்காரு. நான் வந்து சாஃப்டாக சாக்லேட் பாய் வந்து நீங்கள் வந்து என்னை மதிக்க மாட்டீங்க, என்னை வெளில அனுப்புறது ட்ரை பண்ணுறீங்க, என்னோடய கேரக்டர் நான் மாற்றுறேன்னு சொல்லிட்டு டோட்டலாக ரகடாக ஆகிட்டார். அம்பிலேருந்து அனினா ஷிஃப்ட் ஆகிட்டு ஸோ இந்த வாரம் வந்து அவர் கேம் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி பிக் பாஸே சொல்லியிருந்தார். அவங்க வந்து ஒரு இந்த பாத்ரூம் கிளீன் இருந்துச்சுல, ஸோ நல்லா தான் பண்ணாங்க. சூப்பராக சொல்லலாம், நல்லா தான் பண்ணாங்க. நல்ல எஃபெக்ட் போட்டு கொண்டு வந்திருக்கு. அவருக்கு டேலண்ட் எல்லாம் இருக்குது, ஆர்கனைஸ் பண்ணுற டேலண்ட்லாம் அவர்கிட்ட இருக்குது. அதனால் வந்து அந்த டீம்லேருந்து இவர் ஹெட்டாக போட்டாங்க. ஸோ பாத்ரூம் டீம் வந்து இவங்க ஸோ ரம்யா இருந்தாங்க. ஓகேங்க, இவர் வந்து ஃப்ளஷில் இருந்தார் போல இருக்கு. ஸோ இவருக்கு வந்து அதுக்கான என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. நல்லா பண்ணார், நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தாரு. எங்கெல்லாம் வந்து அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒரு கிரியேட்டிவிட்டி ஒன்று கண்டுபிடிச்சி, நேற்று கூட ஒரு அந்த கேம் கூட ஒன்று விளையாடுங்க, தலை சுற்றுற மாதிரி ஒரு கேம்லாம் இவர் தான் கிரியேட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். தலை சுற்றிட்டு போயிட்டு அந்த பேப்பர் எடுத்து டஸ்ட்பினில் போடணுன்ற மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணியிருந்தார். நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. பட் வந்து சில இடத்துல வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ரியாக்ட் ஆகிறதெல்லாம் வந்து நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது மட்டும்தான் அவர் வந்து கொஞ்சம் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் 4வது இடத்துல வந்து இப்போ சபரியோட ஓட்டிங் வந்து 56,676 ஓட்டுகள், பர்சன்டேஜ் வந்து 8% இருக்குது. ஸோ சபரிக்கான கேம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத ஒரு கேமாக இருக்குங்க. ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது. ஸோ அவரை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் வந்து ரிலாக்ஸாக இருந்து போட்டார், கத்தி பார்த்தார், கதறி பார்த்தார், அவர் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கார். ஸோ சபரி வந்து எப்படி விளாட்ணுன்ற அவர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கார். ஸோ கிளாரிட்டி இல்லாமல் இருக்கார். அவரோட ஒரே ஒரு கிளாரிட்டி என்னென்னா, எதாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடணும், எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை சால்வ் பண்ணிவிட்டு அவங்க வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்தோம் அப்படின்னு தான் பார்க்குறேன். பட் வந்து இவருக்கான கேங் இன்னும் இவர் கிரியேட் பண்ணல. கனி இருக்காங்களே, கனி வந்து கேங் கிரியேட் பண்ணுறாங்க. பட் இவரு வந்து தனியாக கேங் கிரியேட் பண்ணல. இவரு எஃப்ஜே க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ எஃப்ஜே வந்து இப்போ வந்து ரொம்ப விலகி போயிட்டார் இவர்கிட்டருந்து. ஸோ தலையாந்தல வந்து ரொம்ப க்ளோஸாக இல்லை. ப்ளஸ் வந்து இவருமே வந்து அவர் கூட அந்தளவுக்கு மெர்ஜ் ஆகிற மாதிரி தெரில. ஓகேங்களா. ஸோ நார்மலாக ஒரு நியூட்ரலான ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து எப்படி போகும்னு தெரில. அவருக்கு வந்து அவர் யோசிக்கணும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு வேளை டாஸ்க் கொடுத்தா என்ன ப்ளே பண்ணுவார் அப்படின்றது வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் பார்க்கணும்.
ஸோ 5வது இடத்துல வந்து கெமி இருக்காங்க. கெமியோட ஓட்டிங் பார்த்து 47,279 ஓட்டுகள் எடுத்திருக்காங்க. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7% எடுத்திருக்காங்க. ஸோ கெமி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கூட வந்து அந்த நெய் மேட்ரு சாப்பாடு மேட்ருன்னு நினைக்கிறேன், பயங்கரமாக அழுதுட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க, ரொம்ப நேரம் அழுதுட்டு நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து கெமி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 5ஆவதுல இருந்தாங்க. இந்த அழுததில் வந்து மேலே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட ஓட்டுகள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, மக்கள் வந்து ரொம்ப அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஓட்டுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வந்து கெமிக்கான கேம் வந்து அவங்களுக்கு அவ்வளோதான் போல இருக்குது. ஸோ எதாவது டாஸ்க் கொடுத்தா தான் அவங்களாம் ஸ்போர்ட்ஸ் சென்டரில் அவங்களுக்கு எதாவது டாஸ்க் கொடுத்தா அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் வீக்லாம் நிறைய அட்ரஸ் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வாய்ஸ் அவுட்ஸ் இன்னும் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து 6வது இடத்துல வந்து ஆரோரா இருக்காங்க. ஆரோரா ஓட்டிங் பார்த்து 46,519 ஓட்டுகள், பர்சன்டேஜ் தான் 7%. ஸோ ஆரோராவோட கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க, நல்லா கேம் வந்து கொண்டு வந்துட்டாங்க, எப்படி ப்ளே பண்ணுன்றது கற்றுக்கிட்டாங்க, எங்கெல்லாம் எங்கெல்லாம் பேசக்கூடாது. ஸோ அவங்க வைக்கிற ஒரு பாயிண்ட்டுமே வந்து வேலிடான பாயிண்ட்ஸாக வைக்கிறாங்க. சும்மா வந்து நானும் பேசலை, பட் வேலிடான பாயிண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து வேலிடான பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. பட் வந்து ரொம்ப ஸ்லோவாக பேசுங்க. இந்த வாட்டி என்ன பண்ணால் இவங்களும் எடுத்து வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுகிறாங்க. அது ஒரு பக்கம் நல்லா இருக்குது. இன்னொரு பக்கம்னு பார்த்தா இந்த கமருதீனை வந்து பிடிச்சிட்டு விடவே மாட்டுறாங்க. ஸோ கமருதீன் இப்படி தான் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கமருதீன் கேம் அஃபெக்ட் ஆகுதா இவங்க அஃபெக்ட் ஆகுதா நம்மளுக்கு தெரில. ஆனால் ஓட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கமருதீன் வந்து டோட்டலாக சேஞ்சு. ஸோ அவரோட கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ ஓகே, எப்படின்னா நல்லா இருந்தால் சரின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இந்த 7வது இடத்துல வந்து நம்ம கனி இருக்காங்க சார். கனியில் ஓட்டிங் பார்த்தா 41,654 ஓட்டுகள், பர்சன்டேஜ்னா 6%. ஸோ கனி வந்து ஒரு நல்ல கிராஸில் இருந்தாங்க. பட் இப்போ வந்து கிராஸ் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா சாம்பார் டீம் சொல்லி இவங்களுக்கு தனியாக ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த டீமில் வந்து எல்லாருமே வந்து அவங்க பிளான் போட்டதுன்னா எல்லா டிசிஷன் வெளில போய்ட்டு கார்டன் ஏரியாவில் வந்து 5 பேருமே வந்து ஒரு தனியாக ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து நம்ம யாருன்னா பார்வதி, அப்புறமா வந்து கனி, சாண்ட்ரா, வியானா மற்றும் திவ்யா, இவங்க 5 பேருமே ஒரு குரூப்பாக இருந்து இவங்க தான் டிசைட் பண்ணணும் என்ன பண்ண போகிறோம். ஏன்னா கிச்சன் டீம் தான் இவங்க டேக் ஓவர் பண்ணிடுங்க. ஸோ கிச்சன் டீமில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து டஃப் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து டஃப்பும் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து என்ஜாய்மெண்ட்டும் பண்ணணும். இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ திவ்யாவுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து இவங்க சொல்லாமலே ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து திவ்யாவுக்கும் சாண்ட்ரா இவங்க எல்லாரும் ரொம்ப கோவந்துச்சு. என்னக்கா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை, நீங்களே தனியாக ஓன் டிசிஷன் எடுத்து அட்லீஸ்ட் குரூப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருந்து அது ஒரு பிரளயமாகவே மாறிச்சு. ஸோ கனி வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஃபேவரிசம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 8வது இடத்துல வந்து நம்ம சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ராவோட ஓடிங்கும்போது 40,837 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 6%. ஸோ சாண்ட்ரான்னு சொன்னாலே வேஸ்ட்ன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. சாண்ட்ரா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த டாஸ்க் வச்சுருந்தாங்க, அந்த டாஸ்க்கு சூப்பராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேர் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டாஸ்கில் வந்து சீக்ரெட் டாஸ்க் கூட பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக பேர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களோட கேமே காணும். ஸோ நேரத்தெல்லாம் வந்து நம்ம எஃப்ஜே வந்து காலையில் விழுந்துட்டு இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. பிக் பாஸில் வந்து சாரி கேட்குறதுக்கே பாரதியெல்லாம் ஒரு சாரி கேட்குறதே ஒரு நாள் ஆக்கிட்டாங்க. இப்படியேப்பட்ட விஷயத்த வந்து காலில் விழுந்து கேட்டிருக்காரு. அப்போ கூட வந்து அவங்க மனசு இறங்காமல் அப்படியே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க. ஸோ ரொம்ப கன்னிங்காக ரொம்ப வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரியல் கேம் வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்க எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம அனலைஸாக பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் மக்களுக்கு வந்து அவங்கள பிடிக்காத மாதிரி தான் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ பிடிச்சவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களோட கேம் வந்து அப்படி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து 9வது இடத்துல வியானா இருக்காங்க. ஸோ வியானா ஓட்டிங் பார்த்தா 38,557 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5% வந்திருக்கு. ஸோ வியானா வந்து டோட்டலாக வந்து கேம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாதுங்க, ரொம்ப கம்மி. ஓகேங்களா. அவங்க வந்து சில விஷயத்த பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. பட் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே ரொம்ப கோவப்படுற மாதிரி இருக்குது, சரியாக கேம் விளையாடாத மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் பண்ணுவாங்களா, நான் இப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பண்ணுவாங்களா, அதுதான் வந்து பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இது தவிர்த்து இவங்களுக்கும் மற்றும் எஃப்ஜே அவர்களுக்கும் சின்ன ஒரு லவ் ட்ராக் போகிற மாதிரி வந்து ரூமர்ஸ் தான் போயிட்டுருக்கு. அது நம்மளுக்கு என்னன்ற மாதிரி கிளியராக தெரியாது. இந்த மாதிரி சில ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் வந்து அவங்க அதிலே ட்ராக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இன்னும் கேம் வந்து எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ இவங்க வந்து ஒரு சில விஷயத்த பேசணும்னு நினைக்கும் போது பேச மாட்டாங்க, சைலண்ட்டாக இருந்துடுறாங்க. வேறு என்ன போய் பேசிட்டு அது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரஜனோட ஓட்டிங் பார்த்தா 37,605 ஓட்டுகள். பிரஜன் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் கூட வந்து ஓரளவு ஓகே. பிரஜன் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நான் ஒய்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுற ஆள்
எதுக்கு நீங்கள் பிக் பாஸுக்கு வந்தீங்க? நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து உங்கள் ஒய்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணால் யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. இப்போ ஒரு கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்துட்டு கேம் அடித்து ஆடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அந்த ஊமையாக நடிச்சிங்களா, சூப்பராக பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு, அப்ரிஷியேஷன்ஸ்லாம் வரும் கண்டிப்பாக. அதுலேருந்து அந்த டாஸ்க் வந்து சூப்பராக பண்ண இல்லைன்னு சொல்ல. பட் அதை தவிர்த்து சில விஷயங்கள்லாம் கொளுத்தி போகிற வேலைலாம் பார்க்குறாரு. ப்ளஸ் வந்து இவரு தனியாக விளையாட மாட்டாரு, எப்பவுமே அவங்க ஒய்ஃப் கூடயே இருக்காரு. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்ட பிறகு நீங்கள் வேறு அவங்க வேறுன்றது வந்து இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டார். நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும்னு தெரில. ஒன்றே இவரை எடுத்துடணும், இல்லை வந்து சாண்ட்ராவை எடுத்துடணும். யாராவது ஒருத்தர் எடுத்தால் தான் இவர் 2 பேரில் வந்து யார் ரியல் கேமர்னு தெரியும். எனக்கு கேட்டால் பிரச்சனையை எடுத்துடலாம். ஸோ பிரச்சனைக்கு வந்து அந்த கேம் அண்டர்ஸ்டாண்டிங் வரல மாதிரி தான் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் ஒய்ஃப்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து எடுத்துகிட்டா கூட அவுட் பண்ணாவும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 11,000 அமித் இருக்கார். அமித்தோட ஓட்டிங் 36,505 ஓட்டுகள், பர்சன்டேஜ் தான் 5% எடுத்திருக்காரு. ஸோ அமித்தோட கேம் வந்து ஓகேங்க, நல்லா சாஃப்டாக ரிலாக்ஸாக நீட்டாக விளையாடிட்டு இருக்காரு. பட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து சாஃப்டாக நீட்டாலாம் இருக்கக்கூடாதுங்க. ரகடாக ஜாலியாக கெத்தாக இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் பண்ணணும். ரொம்ப சாஃப்டாலாம் பேசினா யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்காங்க கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருமே வந்து அந்த மாதிரி இருக்கிறதால இவர் வந்து இவரோட கேம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது சேஞ்ச் பண்ணிக்கணும். இவர் வெளியில் வரணும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 ப்ரொமோவாவது வரணுங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டில் போய்ட்டு ப்ரொமோவில் வரலன்னா அப்புறம் எப்படி? அதுதானே விஷயம். ப்ரொமோவில் வந்தால் தானே நீங்கள் கேமில் இருக்கீங்கன்னு தெரியும். விக்ரமெல்லாம் வந்து ப்ரொமோலேயே காணும், கொஞ்ச நாள் ரொம்ப நாளாக ஆளை காணும். இப்போ பார்த்தா எல்லா ப்ரொமோலையும் விக்ரம் தான் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து இவர் கொஞ்சம் பார்த்துட்டு அமித் கொஞ்சம் வெளியில் வந்தார் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 12,000 சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷாவோட ஓட்டிங் வந்து 35,267 ஓட்டுகள். ஸோ பர்சன்டேஜ் வந்து 5% இருக்காங்க. சுபிக்ஷான்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து நல்ல பிளேயர் தான், நல்லா விளையாடுவாங்க. பட் வந்து அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து எனக்கு கேம் வைக்கும்போது நான் விளையாடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சுபிக்ஷாவுக்கு பத்தாது. அவங்க வந்து ரேப் பண்ணுறாங்க, பிக் பாஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஸோ நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. இந்த இதெல்லாம் வந்து அவங்க டீமில் இருந்து இந்த வேலைலாம் செய்கிறாங்க. பட் இதெல்லாம் பத்தாது. சுபிக்ஷா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துருக்காங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பட் இவங்க வந்து இன்னும் ரொம்ப எஃபெக்ட் போட்டு, இவங்க யாருனே தெரியாதுல்ல. ஸோ இவங்க யாருனே தெரியாமல் வரும்போது இன்னும் நிறைய எஃபெக்ட் போடணும்னு சொல்ல வரேன். நல்லா எஃபெக்ட் போட்டு நல்லா கேம் விளாடணும், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷன்லாம் கிடைக்கிது, பிக் பாஸ் கிட்ட வந்து அப்ரிஷியேஷன் கிடைக்கிது. பட் இதெல்லாம் வந்து இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், தனியாக யோசிக்கணும். தனியாக யோசிச்சு என்ன பண்ணலாம், எப்படி அந்த டெவலப் ஆகலான்றது வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கணும். அந்தளவு இவங்கள்ட்ட ஸ்டஃப் இருக்குது. அந்த ஸ்டஃப் எடுத்துன்னு வந்து க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு உங்கள் மீன் ஸ்டோரியெல்லாம் கூட சொல்லலாம். ஸோ கடலை போஞ்சு இதெல்லாம் வந்து அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கலாம். உங்களோட டேலண்ட் அதுதான் இருக்குல்ல, அதனால் அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து 13,000 ரம்யா இருக்காங்க. ஸோ ரம்யாவோட ஓட்டிங் பார்த்தா 33,464 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5%. ஸோ ரம்யாவுக்கு வந்து ஒரு ஹெட்டாக ஒரு விஷயம் கொடுத்தாங்க. ஸோ அது கொடுத்ததுக்கு வந்து அவங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. இந்த பாத்ரூம் கிளீனர் இருக்குல்ல, ஸோ கிரியேட்டிவிட்டி வேறு ஒருத்தவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரெடிட் இவங்க வாங்கிட்டு போகிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்குமே வந்து எப்படி சொல்கிறது, இந்த வாரம் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து இவங்களை பற்றி நம்ம நிறைய விஷயத்த ஷேர் பேச வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து இன்னும் அதே ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இவங்களும் திடீர்னு அழுதுடுறாங்க, திடீர்னு போய் அழுதுட்டு தேவையில்லாமல் அழுதுலாம் உட்காந்துருக்காங்க. எதுக்கு அழுகுறாங்க எனக்கே தெரிய மாட்டேங்குது. அவங்க திடீர்னு போய் அழுகுறாங்க, திடீர்னு அவங்க அழுதுட்டாங்கன்னு சொல்லி இவங்க அழுகுறது, இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து பிக் பாஸில் எல்லாமே ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்காங்க. போய் சும்மா அழுதா போதும், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற கான்செப்ட் வந்து இவங்க வந்து ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருக்காங்க போல இருக்குது. அதுதான் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து மாற்றினா நல்லாயிருக்கும். ஸோ ரம்யா வந்து இதுக்கப்புறம் வந்து அவளோட கேம் வந்து முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பிக் பாஸ் கிட்ட அழுதுட்டாங்க, என்னோட கேம் முடிஞ்சிச்சு, நான் வந்து இது மாதிரி விளையாட முடியாது, நான் டார்கெட் வச்சேன் 40 நாளுமே முடிஞ்சிச்சு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் சொன்னாங்க, நீங்கள் வந்து 40 நாளாக இருக்கணும்னு சொல்லி மைண்ட் செட்டில் இருந்தாலும் உங்களால் கேம் விளையாட முடியல, நீங்கள் 100 நாள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி பிளான் பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் 45 டேஸ் இருந்துட்டாங்க போல இருக்குது. இதுக்கு மேலே வந்து ரம்யா இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வாரம் எவிக்ஷன் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ண. மருத்துவர்களை சந்திக்கணும். நன்றி, வணக்கம்.